இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அறைகோலான ஒரு வார்த்தை, ஓசியா 14:1, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரிட்டர்ன் டு த லார்ட் யுவர் காட். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் மனமாற்றம் நமக்கு தேவை. நீ என்னிடத்துல திரும்பும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலே நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து என்னிடத்துல திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த உலகத்திற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. சம்பாதிக்க நேரம் உண்டு, வேலை செய்ய நேரம் உண்டு, டிராவல் பண்ண நேரம் உண்டு, ஷாப்பிங் போறதுக்கு நேரம் உண்டு, குடும்பத்தோடு செலவிட நேரம் உண்டு, பல காரியங்களை பர்ச்சேஸ் பண்ண நமக்கு நேரம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரை தேடுவதிலே நாம் குறைந்து காணப்படுகிறோமே. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல திரும்புங்கள். நீங்க என்னிடத்துல திரும்பணுமே. என்னிடத்துல நீங்கள் திரும்ப வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று திருமறை சொல்லுகிறதே. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஊழியம் செய்கிற நான் அநேக முறை யோசிப்பேன், ஊழியத்துல பிஸியா இருக்கேன், நான் ஆண்டவரோடு கூட பிஸியா இருக்கேனா? ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுதல நான் பிஸியா இருக்கேனா? குறைந்து காணப்படுகிறேனே, உணர்வடைகிறேன். நம் ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டும். நம் ஒவ்வொருவரும் நம்மை திரும்பமாக ஆண்டவரோடு சமுத்திரம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவரை சார்ந்து அவரோடு கூட இருக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நீ திரும்பு. நீ என்னிடத்துல திரும்பும் போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அற்புதங்களை நான் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை சுமந்து கொள்ளுவேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்புவோம். ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம். அவர் தருகிற நிறைவான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, என்னிடத்துல திரும்பு என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்தில் திரும்பி எங்களை அர்ப்பணித்து உம்மை நேசிக்க முற்படும் போது எங்கள் வாழ்வை முற்றிலுமாய் நீ பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை தருவீர் என்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமை கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.